ஹலோ ஃபிரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, 2026 ஐபிஎல்ல இன்ஜூரி அண்ட் அன்அவைலபிள் பிளேயரோட லிஸ்ட் தான் பார்க்க போறோம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியல. எக்கச்சக்க பிளேயர் அன்அவைலபிள் இருக்காங்க, இன்ஜூரியாவும் இருக்காங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. மொத்த டீமுமே கேகேஆர்லாம் பார்த்தீங்கன்னா, பாதாளத்துக்கு போயிருச்சு. அதாவது டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவைங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு கேகேஆருக்கு. என்ன சொல்லன்னே தெரியல. கேகேஆர் என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. இப்ப ஃபர்ஸ்ட் பிளேயரா பார்த்தீங்கன்னா இப்ப நேத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆகாஷுக்கு இன்ஜூரி காரணமா ரூல்ட் அவுட் ஆறாரு. அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மென்ட் வேணும். ஹர்தீஸ் ராணாவும் இன்ஜூரி காரணமா ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. இப்ப பத்ரியானா வந்து ஏப்ரல் மிடில்ல தான் வருவாரு. அவரும் கொஞ்சம் இன்ஜூரில இருக்காரு. அப்படி பார்க்கும்போது மெயின் பவுலர் எல்லாமே கொலாப்ஸ். அப்படிங்கும்போது என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல கேகேஆர். என்ன பண்ணணும்னா, இந்த கல்லி கிரிக்கெட் மாரி தாங்க. 10 பிளேயரையும் எடுத்து வச்சிரணும் ஆல் ரவுண்டரா. 10 பேரும் பந்து போடு. எவன் நல்லா போடுறியோ 2வது ஓவர் உங்களுக்கு தர்றேன். அடுத்து 3வது ஓவர் போடு. அப்படிதான் வச்சுக்கணும் போலுக்கு. கேகேஆர் நிலைமை அப்படிதான் இருக்கு. இப்ப இன்னும் இவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இந்தியன் பவுலர்ஸ்லாம் எடுக்கணும். இப்படியும் நல்ல பவுலர்ஸா அமையணும். எப்படியாவது பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான். கேகேஆருக்காக நம்ம கடவுள தான் வேண்டிக்கணும். எப்படியாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். எப்படியாவது இந்த சீசன நல்லபடியா முடிக்கணும் தான். ஏன்னா அடி மேல அடி, இடி மேல இடி விழுந்துகிட்டே தான் இருக்கு அவங்களுக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச். எஸ்ஆர்எச்ல பேட் கமின்ஸ் ஒரு ஃபியூ கேம்ஸ்ல ஆட மாட்டேன்ட்டாரு. ஃபியூ கேம்ஸ் வந்து வரமாட்டாராம். அதனால வந்து இசான் கிஷன் கேப்டன் பண்றதா இருக்கு. ஏற்கனவே எஸ்ஆர்எச்சோட பவுலிங் யூனிட் ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுபோக ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து இன்ஜூரி ஆயிட்டாரு எஸ்ஆர்எச்ல. அவரையும் ஏலத்துல எடுத்தாங்க. அவரும் இன்ஜூரி ஆயிட்டாரு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டிசில வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து ஃபியூ கேம் வரமாட்டாராம். ஒர்க் லோட் மேனேஜ்மென்ட்காண்டி. என்னடா இது? அவர விளையாட கூப்பிடல. சும்மாவாவது வந்து பெஞ்சிலயாவது உட்கார சொல்லுங்க. ஒரு சப்போர்ட்டாவது இருக்கும்ல. சும்மா வாங்க ஒரு சீனியர் பவுலரு, எக்ஸ்பீரியன்ஸ் பவுலரு வாங்க பெஞ்சில உட்காருங்க. நீங்க எப்ப ஆடப் போறீங்களோ அப்ப ஆடுங்க. அதுக்காக ஒர்க் லோட் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லிட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு, இங்க வாங்க. இங்க வந்து சும்மா விளையாட வேணாம். உட்காருங்க. நீங்க புதுசா போடுற பவுலருக்கு, இந்தியன் பவுலருக்கு உட்கார்ந்து பேசுங்க. பெஞ்சில இருங்க. ஒரு சப்போர்ட்டா இருங்க. ஏன்னா நீங்க எல்லாம் அதுக்கப்புறம் வருவீங்க. ஃபியூ கேம்ஸ்க்கு அப்புறம் வரும்போது அந்த டீம் உயிரோட இருந்தா தானே, அந்த டீம போட்டு சமாதி கட்டியிருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் சமாதியில இருந்து எந்திரிச்சா வர முடியும் டீமு. ஒண்ணுமே பண்ண முடியாது கைஸ். ஐபிஎல் ஆரம்பத்துல வந்து கிளிக் ஆனது தான் உண்டு. எந்த டீமா இருந்தாலும் பாருங்களேன், ஆரம்பத்துல ஒரு 2, 3 மேட்ச்ல வின் ஆயி உள்ள கிளிக் ஆயி அந்த ரேஸ்ல வந்தா தான் உண்டு. இல்லன்னா அந்த டீம் அப்படியே ஓரம் கட்டிருவாய்ங்க. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சிஎஸ்கேல வந்து நேத்தன் எலிஸ் வேற போயிட்டாரு. இப்ப அவருக்கு பதிலா ரீப்ளேஸ்மென்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் முழுசா அபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வரல. ஆர்ஆர் வேற ஒரு பெரிய ஐடி. டாம்கர். டாம்கர் உண்மையிலேயே தரமான பிளேயரு. என்ன சொல்லன்னு தெரியல. டாம்கர்ன வந்து கஷ்டப்பட்டு ட்ரேட்லலாம் எடுத்தாங்க. நல்ல பிளேயர். இந்த சீசன் சூப்பரா பண்ணுவார்ன்னு நெனச்சேன். ஏன்னா, அவங்க இங்கிலாந்துக்கு அகைன்ஸ்டா எல்லா டோர்னமெண்ட் எல்லாத்துலயும் சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் குடுத்து வைக்கல. இன்ஜூரி ஆயிட்டாரு. ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்சிபி. கேசல்வுட் வந்து இனிஷியல் மேட்ச்க்கு ஆட மாட்டாரு. ஆர்சிபில வந்து கேஷல்வுட் வந்து இனிஷியல் மேட்ச்க்கு ஆட மாட்டாங்க. ஓரளவு மேனேஜ் பண்ணிருவாங்கன்னு தோணுது. பார்ப்போம் ஆர்சிபி என்ன பண்றாங்கன்னு. எல்எஸ்சில வந்து ஹசரங்கா வந்து ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கு பதிலா வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் எடுக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. ஹசரங்கா ரூல்ட் அவுட் ஆனதும் ஒரு ஒரு பெரிய இம்பாக்ட் இல்லாட்டினாலும் ஓரளவு இம்பாக்ட் இருக்கும் எல்ஐசி கிட்ட இருந்து. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அது போக வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப். பஞ்சாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரவி பர்கிசன் வந்து மிஸ் அவுட் ஆகுறாரு. ஏர்லியர் மேட்ச் அவங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா அதான். அவர் நியூசிலாந்து கரையான எல்லா டூர்லயும் இருந்தாரு. அது போக வேர்ல்டு கப் இருந்தாரு. ஸோ அவர் எதிர்பார்க்கிறதும் கரெக்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் வேகமா வாங்க. ஏன்னா ஏன்னா போன வட்டம் வந்து பஞ்சாப் வந்து ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்து ஃபைனல் வரைக்கும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. டேபிள்ல டாப்ல ஃபினிஷ் பண்ணி. ஸோ இந்த வருஷம் அதெல்லாம் விடக்கூடாது. கரெக்ட்டா பண்ணணும், கரெக்ட்டா பண்ணணும். ஏன்னா இருக்கிறதுலயே ஒரு யங்ஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத இன்டர்நேஷனல் ஆடாத யங்ஸ்டர்லாம் வச்சு உருட்டி திரட்டி டீம ரெடி பண்ணிட்டு வர்றாங்க. இந்த இப்ப வந்து கஷ்டப்பட்டு ஃபைனல் வரைக்கும் வந்து அவங்க திறமைய காட்டி ஃபைனல்ல அந்த பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம அவங்க அவுட் ஆனாங்க. மேட்ச்சே கைவிட்டு போச்சு. இந்த தடவ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இயர்லியராவே எல்லா பிளேயரும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. டொமஸ்டிக்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி. சேர் இந்த தடவ பெஸ்ட்ட பண்ணுவாருங்கிற மாரி இருந்தது. இப்ப இப்ப லாகி ஃபர்கிசன் ஒரு முக்கியமான கீ பவுலர்லாம் வந்து ஏர்லியர் ஸ்டேஜ்ல இல்லாதது
ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துமோ இல்லையோ, கொஞ்சமாவது பாதிப்பை ஏற்படுத்தும். வேகமா வந்தா நல்லா இருக்கும். பார்க்கலாம் கைஸ். இன்னும் ஒரு 5 நாள் இருக்கு. 5 நாள்ல இன்னும் எத்தன பிளேயர் வெளிய போறாங்களோ, அதையும் ஒரு தனியா ஒரு வீடியோ போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணுங்க கைஸ். நம்ம சிஎஸ்கேக்கு நேத்தன் எலிஸ் பதிலா யார பிக் பண்ணுவாங்கன்னு உங்களுடைய ஐடியா இருந்துச்சுன்னா, அதையும் கமெண்ட் பண்ணுங்க.